கண்ணில் காசை காட்டப்பா. இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக அதான் சொல்லிட்டு இருக்காங்க, கண்ணில் காசை காட்டப்பான்னு. ஸோ கரெக்ட் டைமிங் ஃபார் த ரிலீஸ். பது, கௌதம் has been a good brother, good friend, and ரொம்ப நாள் முயற்சி வந்து இன்னைக்கு அவருக்கு வந்து கை கூடியிருக்கா. ஐ விஷ் ஹிம் ஆல் த பெஸ்ட். படம் பார்த்தோம், we all really enjoyed the film. உண்மையிலேயே வந்து இந்த படம் ரொம்ப சுவாரஸ்யமான படமாக இருக்கும். ஏன்னா வந்து அரவிந்த் ஆகாஷ் வந்து ஒரு பயங்கர புத்திசாலியாக காட்டிருக்கிறேன் இருக்காங்க. ஸோ அதுலேயும் இந்த படத்தில் எவ்வளோ பெரிய ட்விஸ்ட் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஆல் தி பெஸ்ட் டு த டீம். அண்ட் எங்கள் மாஸ்டர் கல்யாண் மாஸ்டர், அவருக்குள்ள ஒரு நடிப்பு திறமை இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அவருக்குள்ள இன்னும் பயங்கரமான நடிப்பு திறமை இருக்குன்னு தெரியும். ஸோ இந்த படம் வந்து வெற்றி பெற வாழ்த்துக்கள். கௌதம் எல்லாருக்கும் தெரிஞ்சு கௌதம், நான் பதுன்னு கூப்பிடுவேன். இன்னொன்று கல்யாண் பாய், இன்னொன்று வந்து ரிங்கு, அரவிந்த் ஆகாஷ். இவங்க 3 பேரையுமே நான் வந்து 25 years பேக் மீட் பண்ணேன். ஆக்சுவலி அப்போ எனக்கு வயசு 10. ஸோ எனக்கு டான்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், ஆனால் அது முறையாக நான் கற்றுக்கல. அதை வந்து சொல்லிக் கொடுத்தது வந்து கோகிலா, பதுவோடைய ஒய்ஃப். இங்கே தான் எங்கேயோ இருக்காங்க, நிறைய பேர் டான்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. எங்கே இருக்காங்க? அதான் அங்கே இருக்காங்க. ஹாய் கோகி. அண்ட் ரெண்டாவது வந்து ப்ரொடியூசர் ஆகிறது அவ்வளோ ஈஸி இல்லை, ரொம்ப கஷ்டம். நான் அரவிந்த் ஆகாஷ் ஒன்றா தான் கோகி கிளாஸ் சேர்ந்தோம், ஒன்றாவே இருப்போம், ட்வின்ஸ் மாதிரி இருப்போம். நடுவில் நான் அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்துட்டேன். ஸோ சின்ன கேப் வந்து போச்சு. மச்சான், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் டெபியூ ஃபிலிம். வில்லம்புக்கு அப்புறமா என்னோட நெக்ஸ்ட் ரிலீஸ் இது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கௌதம் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். பிகாஸ் நான் ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் கிளாமரஸாக அந்த ஃபிலிமில் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ரோல் நான் நல்லா பண்ண முடியும் நம்பின கௌதம் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் சுகர் சார், நான் ஒர்க் பண்ணதுலேயே ரொம்ப ஸ்வீட்டஸ்டான ப்ரொடியூசர். அண்ட் எல்லாருமே காஸ்ட்லேருந்து டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே கம்ஃபர்டபுளாக இருக்காங்கன்னு எவ்ரிடே செக் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ வி ஹேட் அ வெரி குட் டைம் இன் மலேசியா. And I have to thank Kalyan Master because thank you so much Master. And avula alaga kaatnadhukku and song la I'm very happy to work with you. Chennai 28 டீம்லயே வந்து நாங்கள் ஒன்று கேட்டால் அது ஒழுங்காக செய்கிற ஒரே ஆள் என்னுடைய அசிஸ்டன்ஸ்லாம் இருக்காங்க, அரவிந்த் ஆகாஷ் மட்டும்தான். அரவிந்த் ஆகாஷ் மட்டும்தான் வந்து நான் என்ன கேட்குறேனோ அது வந்து இப்போ கோவா படத்தில் வந்து அந்த 6 பேக் வை அப்படின்னு சொல்லும் போது வந்து ஆக்சுவலி அது வைபோலாம் நானும் வைக்கிறேன் சார் அப்படின்னாங்க. எங்கன்னே தெரியல 6 பேக்கு கேட்டேன். அரவிந்த் கமிங் சூன் தான், 6 பேக் கமிங் சூன் தான் அவனுக்குலாம். பட் ஆனால் வந்து உண்மையிலேயே வந்து அரவிந்த் ஆகாஷோட டெடிக்கேஷன் வந்து நம்ம பாராட்டே ஆகணும். எவ்ரி ஃபிலிம் எல்லாருக்குமே தெரியும், எங்கள் டீமுக்கே தெரியும், அவன் தான் வந்து அவ்வளோ டெடிக்கேட்டடாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த படம் இதுலேருந்து அவனுக்கு வரிசையாக இப்போ ரிலீஸ் ஆகிட்டு இருக்குதோ, கண்ணில் காசு காட்டப்பா முடிஞ்சு சென்னை 28 அப்புறம் வந்து குற்றம் 23 அதுலேயும் நடிச்சிருக்கான். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். ஐ திங்க் யுவர் டைம் ஸ்டார்டட். இசை லெவல் பிரேம்ஜி சொல்லலாம், இல்லை இசை சித்தர் பிரேம்ஜி சொல்லலாம். நடிப்புக்கு இன்னும் பட்டப்பேர் வாங்கலை, வந்தோடனே அதையும் சொல்லிடுறேன், அதையும் சொல்லிடலாம். எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் சென்னை 28 கேங்லேருந்து எங்கள் 2 பேர் இந்த படத்தில் இருக்காங்க. கல்யாண் மாஸ்டர் எங்கள் கேங் தான், ஜிங்கு அதாவது அரவிந்த் ஆகாஷ் அவர் எங்கள் கேங் தான். எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி எங்கள் கேங்லேயே பயங்கரமான டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட், சீனியர் ஆர்டிஸ்ட்டு ஜிங்கு தான், அரவிந்த் ஆகாஷ் தான். அதான் கோவாவில் 6 பேக் வேணும்னா 6 பேக் வைப்பான். இப்போ சென்னை 28 பார்ட் 2ல வயசாகி தொப்பை இருக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தொப்பை வச்சான். அந்த கேரக்டருக்காக தன்னை வந்து தொப்பை வச்சவன் அவன். அது இல்லாட்டி சாதாரணமான ஃபிட்டாக இருப்பான் அவன். பார்த்தீங்கன்னா என்னோட கரியரே வந்து புள்ளியார் சொல்லி போடுறது கல்யாண் மாஸ்டர் தான். ஏன்னா நான் ஒரு டான்ஸராக என்னோடய கரியரை ஆரம்பித்தேன், அதுக்கப்புறம் ஒரு ஆக்டர் ஆனேன். அந்த டான்ஸ் கற்றுக்கினது வந்து 10 கிளாஸில், அதுவும் எங்கள் டீச்சர் கோகிலா தான் என்னை வந்து ட்ரெயின் பண்ணாங்க. அங்கே தான் நிறைய ஸ்டைல் ஆஃப் டான்ஸஸ் நான் கற்றுக்கிட்டேன். இட் ஹெல்ப் மீ என்னோடய ஃப்யூச்சரில் வந்துட்டு நான் டான்ஸராக இருந்து ஒரு ஆக்டர் ஆகிறதுக்கு ரொம்ப உதவியாக இருந்தது. ப்ளஸ் இந்த படத்தில் வந்துட்டு திருப்பி சொல்லணும்னா கல்யாண நாள் தான் இந்த படத்துக்கு நான் வந்தேன். ப்ளஸ் ப்ரொடியூசர் சுகர் அவர் இதில் வந்து லீடாக அரவிந்த் ஆகாஷை நடிக்கக்கூடாதுன்னு ஒரு டிசைட் பண்ணதுனால தான் நான் இன்னைக்கு கண்ணில் காசு காட்டப்பாவோட படத்தில் நான் ஒரு லீடாக நடிச்சிருக்கேன். எல்லாருக்கும் தெரியும் வெங்கட் பிரபு தான் எனக்கு வந்துட்டு எல்லா படத்தையும் சான்ஸ் கொடுப்பான். யாரும் என்னோட டேலண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணாங்களோ இல்லையான்னு எனக்கு தெரியாது. பட் வெங்கட் பிரபு ஃபைண்ட் அவுட் பண்ணதுனால தான் நான் இன்னைக்கு இந்த பொசிஷனில் இருக்கிறேன். தேங்க்யூ வெங்கட். ஓகே, ரொம்ப நாள் ஆசை என்னுடைய படம், நான் ஒரு படம் டைரக்ட் பண்ணணுங்கிறது ரொம்ப நாள் ஆசை. அது இன்னைக்கு நிறைவேறதுக்கு காரணம் பல பேர், அது எல்லாரும் இருக்காங்க ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட், இன்னும் சில பேரை தவிர. முக்கியமாக என்னுடைய ஃபேமிலி, என்னுடைய ஒய்ஃப், எங்கள் அம்மா, எங்கள் சித்தப்பா, சித்தி, என் கசின்ஸ், அவங்க சப்போர்ட் தான் ஃபஸ்ட்டு நான் சொல்லணும். கோ ஆஃப்டர் யுவர் ட்ரீம். நீ நடிப்பை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு போய் டைரக்ட் பண்ண தெரியுமா, நான் பார்த்துக்கிறேன் வீட்டை அப்படின்னு சொன்னேன். என் பொண்டாட்டி சம்பாதிக்கணும்னா பரவாயில்ல, வீட்டில் இருந்தா நீ தைரியமாக பண்ணுறா அப்படின்னு சொன்னேன். எங்கள் அம்மா, எங்கள் சித்தப்பா, சித்தி, என் கசின்ஸ், மை தேங்க்யூ ஆல். ஓகே சார்,